வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம அந்த நாபி சக்கரத்தை சரி செய்யறது ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படிங்கிறது. முதல்ல ஒரு வழிமுறை பார்த்தோம். இப்போ அம்மா படுத்திருந்தாங்க, அவங்க பார்த்து சரி பண்ணி காமிச்சு. இப்ப தம்பி உட்காந்துருக்காரு, தம்பி வச்சு பாருங்க, கையை வச்சு பாருங்க, நாபி சக்கரம் வித்தியாசம் இருக்கான்னு நீங்க வச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க பார்த்து நீங்க தான் சொல்லணும். கொஞ்சம் ஏற்றமா இருக்கு. எது ஏற்றமா இருக்கு? இந்த பக்கம் வலது ஏற்றமா இருக்கு, ஏற்ற இறக்க இருக்கு. ரைட். இப்போ ஒரு எளிமையான இவருக்கு சொல்லி கொடுக்க பாருங்க. பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம இந்த ரெண்டு காலை இழுத்தோம் இல்லைங்களா, படுக்க வச்சு. அதுக்கு பதிலாக சுஜோக் முறைப்படி இவை இரண்டும் கால்கள், அந்த கையில எடுத்துக்கிட்டோம்னா இந்த கையில இவை இரண்டுமே கால்கள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, இந்த கால்களை நாம என்ன பண்ண போறோம், அங்க பண்ணதுக்கு பதிலா இந்த கால்களை இத காலா நினைச்சு என்ன பண்ண போறோம், இங்க பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு 1 2 3 4 5 இங்க பிடிச்சுக்கிட்டு 1 1 2 3 4 5. எதுக்கு இன்னொரு கையிலே பண்றது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க பிரைமரி செகண்டரி பிரச்சனைக்காக என்ன பண்ண போறோம், மறுபடியும் இங்க கையை காலை பிடிச்சுக்கிறோம். 1 2 3 4 5 1 2 3 4 5. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் செக் பண்ண சொல்றோம். செக் பண்ணுங்க, டை எப்படி இருக்குன்னு பாருங்க, கேப் என்ன இருக்கு, சமமா இருக்கு. பாத்தீங்களா? இது ஒரு எளிய முறை. ஏன்னா இது எங்களோட கண்டுபிடிப்பான ஒரு முறை. சுஜோக் முறையில் நம்ம என்ன பண்றோம், நாபி சக்கரத்தை சரி செய்வது எப்படி. ஏன்னா நீங்க ஒரு இப்போ இவருக்கு இவர் காலை விரலை எடுக்கிறதுக்கு ஆள் தேவை. இப்ப என்ன ஆள் யாரும் தேவையில்லை. இப்ப என்ன பண்ண பாக்குறாரு, சரி என்ன பண்ண போறாரு, இதான் கால் முடிவு பண்ணா அவரே என்ன பண்ணலாம், டக் டக் டக்குன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு எளிய ஒரு சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறையை அதனால நாங்க சொன்னோம், சீன அழுத்த முறையும் சுஜோக் அழுத்த முறையும் ரெண்டும் ஏன் கம்பைன் பண்ணோம்னா, நாம இப்போ நாபி சக்கரத்தை பாத்தீங்கன்னா நம்ம சுஜோக் முறைப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அடுத்து நம்ம நாபி சக்கரத்தை சரி செய்திருக்கின்றோம். மூன்றாவது இன்னொரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்பி சும்மா அப்படியே படுத்து சும்மா படுத்து கேஷ் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் மக்களுக்கு. அதுக்காக இங்க பாருங்க, இந்த பார்க்கும்போது கேட்டீங்கன்னா நம்முடைய இந்த தொப்புள்ள தான் நமக்கு தொப்புள் இருக்கு. இந்த தொப்புளும் கை 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 நேரமா தொப்புளும் இந்த புள்ளியும் ரெண்டு பக்கமும் நூல் வச்சு அளந்து பார்க்கணும். அப்ப ஏற்ற இறக்கத்தை பொறுத்து என்ன பண்ண போறோம், நம்ம சட்டையெல்லாம் கழட்டிட்டு எண்ணெய் போட்டு தடவி இதெல்லாம் இழுத்து விட்டு இதெல்லாம் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது கப்பிங் தெராப்பினா கப்பிங் வச்சு அந்த காத்தை எடுத்து அதை ரிலீஸ் ஆகிறதெல்லாம் பண்றதெல்லாம் ஒரு மெத்தடாக இருந்தது. எந்திரிங்க. இப்போ நம்ம அதெல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தம்பி நீங்களே பண்ண முடியுமா, அந்த கையை இந்த மாதிரி வரல இழுக்க முடியுமா பாருங்க. இது ரெண்டும் தான் கால். அப்போ ஒன்னு அங்க இப்படி பிடிங்க, இப்படி பிடிச்சு அந்த மாதிரிதான். இது ரொம்ப எளிமையா பண்ணலாம் இல்லையா? கஷ்டம் இருக்கா? கஷ்டம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? படுக்க வச்சு காலை தூக்கி வச்சு தூக்குறதை விட, படுக்க வச்சு இந்த நேற்ற இறக்கத்தை அழக்கிறத விட இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய முறை. அப்படிங்கறதான் இந்த முறையை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். நன்றி, வணக்கம்.